நிறைய பேர் வந்து டப்பா டப்பாவா ப்ளூபெர்ரீஸ் எல்லாம் வாங்கி ஐயோ! சாப்பிடுறாங்க. அதேபோல ஸ்ட்ராபெர்ரீஸ்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க. இ-காமர்ஸ்ல அதுதாங்க ஓடிட்டு இருக்கு. ஆமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க நம்ம கண்ட்ரீஸ்லயே கிடைக்கக்கூடிய ஃபுட்னா எந்த மாதிரி சொல்லுவீங்க? ஸோ இது இந்த கிரான்பெர்ரி, ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி இது எல்லாமே வந்து ம். சூப்பர் ஃபுட்ன்னு ப்ரமோட் பண்றது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிங்க. ஆமா, ஆமா. இது என்னன்னா, இதெல்லாம் அன்ஹெல்த்தியா நிச்சயமா இல்ல. இது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான், நான் இல்லன்னு சொல்லல. ம். பட் இதுதான் சூப்பர் ஃபுட்டா? ம். நிச்சயமா இல்ல. இப்போ என்னுடைய ஒரு பேஷண்ட் இருக்காருங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல ஒரு பிளாடர் கேன்சருக்காக வந்தாரு. அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணி, அவருக்கு வந்து யூரினரி பிளாடர் ஃபுல்லா எடுக்க வேண்டியதா போய், அதுக்கப்புறமா அந்த ஸ்டோமான்னு சொல்லுவோம். யூரின் போறதுக்கு வயித்து மேல பேக் மாரி வச்சு அதில கலெக்ட் ஆகும். அதனால ஸ்மெல் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஹி ஹாஸ் டு ஜஸ்ட் கோ டூ த வாஷ்ரூம், ம். எம்ப்டி த பேக் அண்ட் கனெக்ட் இட். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன். அவர் வந்து ஹி வாஸ் அ பைலட். ம். ஸோ அந்த மாரி ஒரு பேஷனட்டா இருந்த ஒரு பைலட், ம். இதனால வந்து லைஃப் என்ன ஆகும்னு பயந்தாருங்க. பட் சர்ப்ரைசிங்லி ஹி ம். இஸ் ஸ்டில் இன்டு ஹிஸ் ஜாப், ம். ரைடிங் ஹிஸ் ஏரோப்ளேன்ஸ் லைக் பிஃபோர். ரீசன்ட் அட்வான்சஸ் நிறையவே வந்திருக்கு கேன்சர் சர்ஜரிஸில். நம்ம சொன்ன மாதிரி ரோபோட்டிக் ம். ஒரு ஃபியூ இயர்ஸாக இருக்கிற ஒரு நல்ல அட்வான்ஸ்மெண்ட். ம். அந்த மாதிரி சில இப்போ வந்து ஆர்கன் கன்சர்வேஷன் சர்ஜரிஸ்னு சொல்கிறோம். ம். அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கட்டி இருந்ததுன்னா வந்து அந்த ஆர்கன் ஃபுல்லாகவே எடுத்துரும். ம். இப்போ வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ். மார்பகத்தை கட்டி இருக்குன்னா முழு மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரம்ப நிலையில் வரப்போ அந்த கட்டியை மட்டும் எடுத்து ஓகே. மார்பகத்தை எடுக்காமையே ம். நம்மளால கேன்சர் சர்ஜரி பண்ணி அவங்களை குணப்படுத்த முடியும். அதே மாதிரி த்ரோட்டில் இல்லை வாய்ஸ் பாக்ஸில் ஒரு கட்டி இருக்குன்னா லேரஞ்சல் கன்சர்வேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அவங்களால பேச வைக்கிற மாதிரி சர்ஜரியே பண்ணாலும் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸஸ் போட்டு அவங்கள பேச வைக்கிற மாதிரி வாய்ஸ் பாக்ஸை எடுத்த பிறகும் பேச முடியும். அதுவும் பண்ண முடியும். சார் நீங்க ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. லேட்டா வராங்க, சில சமயம் கன்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது இல்ல. ஸோ ஒரு சில பேர நான் ட்ரீட் பண்ண பிறகு நான் தூங்கவே இல்ல. எனக்கு அது ரொம்பவே ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, எந்த மாதிரி நபர் அவங்க? இல்லை, இந்த தூங்க முடியாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து கொஞ்சம் காமன் தான் ப்ராக்டிஸில். ம். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம் ம். டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இருக்கணும்ன்ட்டு. பட் எல்லா டைமில் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியறதில்ல. ஒரு ஸ்மூத்தாக ஒரு சர்ஜரி இருப்போம் நம்ம எதிர்பார்ப்போம். நடந்தது, நிறையவே நடந்திருக்கு. இப்போ கூட ரீசெண்டாக நடந்தது. ஒரு 70 வயசு பேஷண்ட்டு, ஒரு பெருங்குடல் புற்றுநோய்க்காக ஆப்ரேஷன் பண்ணேன். கொஞ்சம் ஹைப்பர் டென்ஷன், பிபி, கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்தது. கொஞ்சம் மாடரேட் ரிஸ்க்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. சர்ஜரி ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. 2 மணி நேரத்தை முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியாக தான் வெளியே வந்தோம். ம். நல்லா இருக்காரு. ம். ஐசியூவில் அப்சர்வேஷனுக்காக தான் வச்சுருந்தோம். அடுத்த நாள் வந்து ரொட்டீன் இது மாதிரி கார்டியாக் பேஷண்ட்டுக்கு இசிஜி எடுக்கிறோம். எடுத்தால் வந்து ஹார்ட் அட்டாக். ஓகே. ஸோ ஹார்ட் அட்டாக் வந்ததுன்றதுனால அதுக்கான மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறோம். ஸோ என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஹார்ட் அட்டாக் இருக்கிறப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட் செய்யக்கூடிய சில விஷயங்கள் செய்ய முடியல. ம். உடனே நடக்க வைக்கிறதோ இல்லை வந்து அந்த அவராலையும் அந்த கோஆப்ரேட் பண்ணி அந்த எக்ஸசைசஸ் சொல்லுவோம், அதெல்லாம் எதுவுமே அவரால் பண்ண முடியல. ஸோ ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டுட்டார். ம். பட் அந்த லங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து நிமோனியா ப்ராப்ளம் வந்து வென்டிலேட்டரில் போடுற மாதிரி ஆச்சு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வேலையை செய்வோம், பசங்களோட பேசிகிட்டே இருப்பேன். பட் தெரியும், வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஏதோ ம். பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிட்டுருக்கு, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நார்மலாக இல்லை அப்படின்றது. தூக்கத்தை கூட டிஸ்டர்ப் பண்ணோம். சில நாள் திடீர்னு எழுந்துப்போம், ஐசியூ ஃபோன் அடிப்போம். ஒரு 3 மணி 4 மணிக்கு ஃபோன் அடித்து ஓகே. இது என்ன ஆச்சு, அது என்ன ஆச்சு, ம். பேஷண்ட் எப்படி இருக்காரு, இந்த இன்ஜெக்ஷன் ஆட் பண்ணுங்கள். ம். இதெல்லாம் நான் காமன் தான். ம். அஃப்கோர்ஸ் ஓவர் த இயர்ஸ் நிறைய வருஷங்கள் ஆனப்புறம் இது கொஞ்சம் பழகிடுச்சு. நானும் மெச்சூர் ஆகிட்டேன். ம். பட் அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வரதான் செய்யுது, ஒன்றும் பண்ண முடியல. ம். இது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பா, ஆங்காலஜிஸ்ட் கண்டிப்பா. ஈவன் தோ நம்ம அதில டிட்டாச்மெண்ட் இருந்தாலுமே, ஒரு லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸா நம்ம மைண்டுக்குள்ள அது விஷயங்கள் திருப்பி திருப்பி வரதான் போகுது. சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ, ம். இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து கஷ்டமும் கொடுக்க தான் செய்யுது. அதே மாரி இந்த ரொம்ப சின்ன குழந்தைங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அ அந்த மாதிரியான பீப்பிள ட்ரீட் பண்ணும் பொழுது, நம்ம நார்மலான மெத்தட்ஸ்ல அவங்கள ட்ரீட் பண்ண முடியாது. சில சமயங்கள்ல அவங்களுக்கான ஒரு உலகத்திலயும் போய் அவங்கள நம்ம புரிய வைக்கணும். கண்டிப்பா. இது பீடியாட்ரிக் வார்டில் கேன்சர்ஸ்க்குன்னு தனியாக இருப்போங்க. நான் இப்போ எம்சிஹெச் பண்ணப்போ அடையார்ல. ம். எப்படின்னா அந்த குழந்தைங்கள் உலகமே தனி. அந்த ஆமா. சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் அங்கேயே இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த பர்ட்டிகுலர் பிளாக்ல சொல்லித் தரதுக்கு டீச்சர்ஸ்லாம் போட்டு அங்கேயே வரையறதுக்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு, படிக்கிறதுக்குலாம் இருப்பாங்க. ம்.
இந்த வாண்டூஸ்லாம் வந்து பயங்கர ஸ்மார்ட். ம். ஜென்ரலாக இந்த சர்ஜரி டாக்டர் வந்தாங்க, சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் வராங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங்கு, வலி இருக்கும், பயம். ம். ஸோ ஜென்ரலாக எங்களை பார்த்தாலே கொஞ்சம் பயம் இருக்கும். ம். ஸோ இப்போ நாங்கள் வரோன்னா ம். அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ம். பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்கு சொல்லி எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குங்க. ஓ! எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. நாங்கள் போய் தேடுவோம். அந்த குழந்தைய பார்த்து ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னா முடியாது. ம். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ம். பட் வைத்தியம் பண்ணி தானே ஆகணும். நாங்களும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா. நான் வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே அந்த வார்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த நர்ஸ் கிட்ட சொல்லி, ம். அந்த பசங்களுக்கு ஏதாவது சாக்லேட் கொடுத்து பிடிக்கிற மாதிரி ஏதாவது வச்சிருங்க, ம். இல்லை வரைய சொல்லி ஏதாவது உட்கார வைங்க, ம். நாங்கள் வந்து பண்ண வேண்டியதை பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணணும். ம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரீட் பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ம். அந்த குழந்தைங்களை வந்து ஒரு ப்ரொசீஜர்னு எடுத்துகிட்டு போகிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க். பெயின்ஃபுல்லானது தான். ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைய வந்து உள்ளே தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து அனஸ்தீசியா கொடுக்கணும். ஆமா. தூங்க வச்சு தான் கூட்டு போவோம். பட் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளேயே அவங்க அழறதும், அவங்க வந்து பேரண்ட்டை விட்டு பிரியறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ம். இது சம்டைம்ஸ் குழந்தை பெயினில் அழுவுறதோ இல்லை தூங்க முடியாமல் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ம். பட் நான் சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகுன்றது புரிஞ்சுக்கணும். நம்மளும் புரிஞ்சுக்கணும், பேஷண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். ம். அந்த டைமில் சப்போர்ட் பண்ணி பெயின் இல்லாமல் அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ம். நம்ம அனஸ்தீசியா கொலீக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ம். ஸோ இந்த மாதிரி பெயின்ஃபுல்லாக இல்லாமல் ப்ரொசீஜர்ஸை பார்த்துக்குறோம். ம். இப்போலாம் பெயின் இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெயின் இஸ் அ வைட்டல் செல்னு சொல்கிறோம். ம். எப்படி பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர் பார்க்குறோமோ, ம். பெயின் இருக்கா இல்லையான்றது ஒரு வைட்டல் சைன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம பார்க்குறப்போ ரிகவரி பெட்டராக இருக்குது. ம். அண்ட் குழந்தைங்க வந்து ரிமார்க்கபிளாக ரிகவர் ஆகிடுவாங்க. சூப்பர். எவ்வளோ மேஜர் ப்ரொசீஜர்னாலும் ரொம்ப சீக்கிரமே அவங்க வந்து ரிகவர் ஆகிடுவாங்க. ம். அண்ட் பீடியாட்ரிக் கேன்சர்ஸ் வந்து குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ், இந்த சில்ட்ரனுக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ் வந்து க்யூரபிளாக தான் இருக்கும். ம். அண்ட் வெரி லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ம். 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 இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ வந்து இந்த லேர்னிங்கும் நம்ம ஒரு இந்த ஸ்கூல்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் பேக் சீட் எடுக்கிறது. ம். பட் தே வில் கேட்ச் அப். ஒரு Yes. 6 months ஸ்கூல் போகலைன்னா அதுக்காக அவங்க லைஃப் முடிய போகிறதில்ல. கண்டிப்பா. அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா தே கேன் ஷைன். எஸ். ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஏன்னா குழந்தைங்களோட விஷயங்கள்ல நல்ல ஒரு பெட்டர்மென்ட் கொடுக்க முடியுங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயம். ஏன்னா ஒரு வயதான நபருக்கு வருது அப்படிங்கும்பொழுது ஏதோ சம் ஆஃப் பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கு அப்படிங்கும்போது எல்லாருமே உடஞ்சி தான் போயிடுறாங்க. இதே மாதிரி இந்த மிடில் கிளாஸில் இருக்கவங்க அஹ், ஒரு ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னாலே இதுக்கப்புறம் லைஃப் இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம், இதுக்கான பொருள் செலவு ஒரு விஷயம். அதே போல் ஒரு 40 இயர்ஸில் 30 இயர்ஸில் வரும்பொழுது அந்த என்டையர் ஃபேமிலியுமே அவங்கள நம்பி தான் வந்து இருக்கும். அவங்களுடைய அந்த பொருள் இழப்பும் சரி, அதே மாதிரி அந்த சூழ்நிலையில் அவங்க அண்டர்கோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்க்குறீங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க 40 மினிட்ஸ் அவங்க ஃபஸ்ட் டைமில் நான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஒரு கன்சல்டேஷன். கன்சல்டேஷன் கொடுக்கும் பொழுது அவங்களெல்லாம் எப்படி நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, இல்லை அவங்க எப்படியெல்லாம் வந்து சஃபர் ஆகுறாங்க? நிச்சயமாக ஒரு ஒரு யங் மேல் ஒரு ம். ஃபேமிலியுடைய பிரெட் வின்னர்னு சொல்கிறோம் இல்லையா, ம். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புற்றுநோய் வருது, ம். ஒரு 6 மாதம் அவங்களால சரியாக போக போக முடியல. முடியல ம். அப்படின்றப்போ வந்து அவங்க ஏர்னிங்ஸ் மட்டும் எஃபெக்ட் ஆகல, அந்த என்டையர் ஃபேமிலி எஃபெக்ட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். பட் இப்போ நிறையவே கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ம். இந்தியன் கவர்மெண்ட் ஒரு நிறைய பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ம். ஸோ தட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு சேலரியை நிறுத்தக்கூடாது ம். அப்படின்ற மாதிரி ஹெல்ப்லாம் நடக்குது. ம். பட் சோஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்சூரன்ஸ் இருக்கிறது பெரிய பெனிஃபிட்டாக இருக்குங்க. ம். இந்த இவங்களே வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா நிறைய தடவை வந்து அந்த ஒரு காஸ்ட் வந்து அவங்கள ட்ரீட்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. ம். அட்லீஸ்ட் நம்ம கண்ட்ரியில் வந்து காஸ்ட் மட்டும் இல்லை, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா கவர்மெண்ட் செட்டப், எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா வந்து நிறையவே இந்த கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பணம் இருக்குது இல்லைன்றது தவிர விஷயம் வித்தியாசம் இல்லாமல் அதுக்கான வைத்தியம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பண்ண முடியாது. ரொம்ப சிறப்பாகவும் செய்கிறாங்க. ம். கன்வீனியன்ஸ் அண்ட் ஹைஜீன் அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு காம்ப்ரமைஸ்லாம் இருக்கிறது இல்லை. ஹையர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ம். சம்டைம்ஸ் போகிறப்போ இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு நார்மல் சர்ஜரி ஒரு சப்போஸ் ஒரு 1 lakh ஆகுதுன்னு வச்சுங்க. ம். இதே ப்ரொசீஜரை ஒரு ரோபோட்டிக்லேயோ ஒரு லேப்ரோஸ்கோப்பிக்லேயோ பண்ணப்போ அது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு 50,000 or 60,000 அதிகமாக இருக்குது. அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாமல் போகிறது. அப்போ வந்து டெஃபினட்டாக இந்த ஒரு பிஞ்ச் வந்து இருக்க தான் செய்யுது. நிறைய சோஷியல் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்குது, ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் எனிவே இந்த கேப் பிரிட்ஜ் பண்ணுறது ஒரு கடினம் இருக்க தான் செய்யுது. ஸோ நிறைய கஷ்டமான விஷயங்களே நம்ம பார்க்குறோம். பட் சில பேர் வந்து நல்லா ரெக்கவரி ஆகி போயிடுவாங்க. கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அவங்க உங்கள் கூட வந்து கனெக்டடாகவே வந்து ஆயிடுவாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்கள Always. கூப்பிட்றதுலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்.
இதெல்லாம் எப்படி நீங்க அது ஒரு ஹாப்பி ஃபேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ங்க. அதுவும் இருக்க தான் செய்யுது. ம். நிறைய பேர் க்யூர் ஆகி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு வெட்டிங்கோ இல்லை ஒரு பர்த்டேக்கோ ம். சிலது வந்து ஒரு புது வெஞ்சர் ம். ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பண்ணும்போது. அது போய் நம்ம போயிட்டு ம். பார்க்குற மாதிரி இதுவும் நடந்திருக்கு. என்னுடைய ம். ஒரு ப்ரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் பண்ணாங்க. ம். ஸோ அதில் போய் பார்த்தப்போ அவங்க டேலண்ட் பார்த்தப்போ அமேசிங்காக இருந்தது. ஓகே. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க லைஃப்பில் ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனா முக்கியமான சமயத்துல நாம அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டை கொடுத்துருக்கோம். கண்டிப்பா டாக்டர். கேன்சர் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டமான சுச்சுவேஷனையும் பார்த்துருக்கீங்க. சில ஹாப்பி மூமெண்ட்ஸையும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கோ இல்லை இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் நான் கொஞ்சம் என்னை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஏன்னா ஆஸ் அ டாக்டராக உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஈவன் எப்படி லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் பண்ணுது, நம்ம ஹெல்த்தில் எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணுது. உங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கோ என்னெல்லாம் பண்ணுறீங்க? ஆல்மைட்டி அபோவ் ஹீல்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுமான்னு பார்க்கணும். ஸோ நல்ல ரிசல்ட் வருது, நல்ல ரிசல்ட் வரலன்றது ரெண்டாவது விஷயம். நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சோமான்றதான் நான் பார்ப்பேன். ஹேவ் வி கிவன் இட் அவர் பெஸ்ட். நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கோம், நம்மளால் முடிஞ்சதை அதை செஞ்சுட்டோம். அதையும் மீறி சில நேரத்தில் இந்த மாதிரி நடக்கிறப்போ டேக் இட் இன் யுவர் ஸ்ட்ரைட். நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணும். அண்ட் நம்ம நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம லைஃப்பில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் வாட் வி ப்ரீச். எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். ஒரு எக்ஸசைஸை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு நம்ம ஃபேமிலியும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அங்கே கொண்டு போகக்கூடாதுன்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் தென் சம் பேட் டேஸ் டு ஹேப்பன். கேன்சரை பற்றி நிறைய பார்த்துட்டோம் டாக்டர். கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? என்னென்னலாம் வந்து டெஸ்ட்டு, சில பேர் வந்து பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து சில டைப் ஆஃப் எக்ஸ்ரேஸாக இருக்கட்டும், அல்ட்ராசவுண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணும்? கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் வந்து எல்லா கேன்சருக்கும் நம்ம பண்ண முடியாது. சில கேன்சர்ஸுக்கு தான் அது பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற டெஸ்ட்னால அவங்களுக்கு கேன்சர் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அது பண்ணுறதுனால பண்ணுற வைத்தியம் சுலபமாகவோ, அதனால் அவங்களுக்கு வந்து ஆயுட்காலம் அதிகமாகணும். அப்போ தான் அதை பண்ணுறதுக்கான பிரயோஜனம் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தோன்னா சில கேன்சர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில கேன்சர்ஸ்க்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறது அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாவோ இல்லை எஃபெக்டிவாவோ இல்லை. எந்த கேன்சர்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு ரொம்ப எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மேமோகிராம்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த மேமோகிராம் பண்ண ஆரம்பிக்கிறோம். மேமோகிராம்லேயே 2 சொல்கிறோம். ஒன்று எக்ஸ்ரே டிஜிட்டல் மேமோகிராம்ன்றது யூஸ்வலாக சொல்கிற மேமோகிராம். இது இல்லாமல் நம்ம அல்ட்ராசவுண்ட் வச்சு பண்ணுறது சோனோ மேமோகிராம் சொல்கிறோம். 40 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மேமோகிராம் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அவங்களுக்கு சோனோ மேமோகிராம் பண்ணுறோம். ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரி ஃபேமிலியில் ஒரு ஹெரிடிட்ரியாக இருக்குது, அப்போ இல்லை வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 5 years to 10 years முன்னாடியே நம்ம செக் பண்ணுறோம். அவங்களுக்கு சில நேரத்தில் எம்ஆர் மேமோகிராம் பண்ணுவோம். இது செலக்டடான இருக்கவங்களுக்கு. ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வெரி யூஸ்ஃபுல். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அது வந்து நம்ம இந்த பேப்ஸ்மியர் சொன்னோம் இல்லையா, இது வந்து வெரி வெரி எஃபெக்டிவ். இது பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த ப்ரீ இன்வேசிவ் 0 ஸ்டேஜில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதோ, ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து பெண்களுக்கான ஸ்பெஷல் கேன்சர்ஸ்னால் இதில் தான் நம்ம சொல்கிறோம். ஆண்களுக்கு மட்டும்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர். 50 வயசுக்கு மேலே இந்த யூரினரி ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கா, இல்லை இந்த ப்ராஸ்டேட் சீரம் பிஎஸ்சின்ற பிளட் டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அல்ட்ராசவுண்ட் ஆஃப் ப்ராஸ்டேட் பண்ணுறப்போ ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது நம்ம எஃபெக்டிவாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதுதான் காமனாக பண்ணுறது. 2 பாலினத்துக்குமே கம்பைண்டாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்குடல் புற்றுநோய்க்கு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மோஷன் டெஸ்ட் பண்ணுறதோ கொலனோஸ்கோபி பண்ணுறதோ அப்படி பண்ணுறப்போ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது. சில நேரத்தில் என்ன வேணால் இந்த மோஷன் டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு வரும். அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொலனோஸ்கோப்பின்னு சொல்லி இந்த பண்ணுறோம். ஒரு எண்டோஸ்கோப், ஆசன வாய் வழியாக செலுத்துகிற ஒரு எண்டோஸ்கோப். அது போய் பார்த்தோன்னா சின்ன கட்டி இருக்கலாம், அது பாலிப்பாவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் அதை எடுத்துட்டோம்னா அந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோம். ஸோ மேஜர் ஆப்ரேஷனோ இல்லை வந்து ஃபாலோ அப்போ வந்து ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொலனோஸ்கோபி பண்ணால் போதும். வருஷத்துக்கு இந்த ஒரு மோஷன் டெஸ்ட் பண்ணுறது. இப்போல்லாம் நிறைய கிட்டே வந்துச்சுங்க, நிறைய இ-காமர்ஸ் மூலமாகவே இந்த கிட்லாம் வீட்டுக்கு வருது. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் வீட்லேயே இந்த மோஷன் டெஸ்ட் பண்ணக்கூடியதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து கேன்சருக்கான யூஸ்ஃபுல்லாக பண்ணுற ஸ்க்ரீனிங். சில ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. பர்டிகுலராக சில இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கு லங் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங் இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி செலக்டடாக இருக்கவங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது. இப்போ லங்குக்கு வந்து ஒரு சிடி பார்க்குறோம். சிடி ஸ்க்ரீன் பண்ணி அதில் வந்து லங்கில் ஏதாவது நாடியூல் இருக்கா, ஏன்னா அந்த மாதிரி நாடியூல் வந்து கண்டுபிடிச்சோன்னா நம்ம சீக்கிரமாக ட்ரீட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். நிறைய டைம் சிம்டம்ஸ் வர அளவுக்கு வெயிட் பண்ணோன்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேன்சர்ஸில் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு சில கேன்சர்ஸ் பேங்க்ரியாஸ் சொல்கிறோம், கணையம், அதில் இந்த ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணாலும் பண்ணலனாலும்
எந்த அளவுக்கும் பெரிய அட்வான்டேஜ் வரதில்லை, அதனால கண்டுபிடிக்க அதை முடியல. ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. இந்த ம். கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. இப்ப நீங்க சொல்லும் பொழுது, ஒரு சில கேன்சர்லாம் நான் ஏர்லியாவே சர்ஜரி பண்ணி நம்ம பிரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. அந்த மாரி பிரிவென்டிவ் சர்ஜரிஸ் இருக்கா? ப்ரிவென்டிவ் சர்ஜரிஸ் வந்து ப்ரொஃபலாக்டிக் சர்ஜரிஸ், கேன்சர் சர்ஜரிஸ்ன்னு சொல்கிறோம். ரிஸ்க் ரிடக்ஷன் கேன்சர் சர்ஜரிஸ்னு சில கேன்சர்ஸ்க்கு அது இருக்குங்க. ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம சொன்னோம்ல, இந்த பிராக்கா டெஸ்ட் சொன்னோம். ம். ம். இந்த பிஆர்சி ஆன்டிஜன் பாசிட்டிவிட்டி இருக்குது, ம். ஆஞ்சலினா ஜோலி பற்றி பேசணும். ம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ப்ரொஃபலாக்டிக்காக ஓவரிஸ் எடுக்கிறதோ இல்லை மாஸ்டெக்டமி பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணுறதோ வந்து கேன்சர் வர ரிஸ்க்கை தடுக்க முடியும். ம். அதே மாதிரி சில மெடுலரி கேன்சர் ஆஃப் தைராய்டுன்னு ஒரு கேன்சர் இருக்குது. அந்த பர்டிகுலர் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்த அப்புறம் நம்ம வந்து இந்த தைராய்டை ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா கேன்சர் வரதை தடுக்க முடியும். இதே மாதிரி ஸ்டமக் கேன்சருக்கு, ஹெரிடரி கேஸ்ட்ரிக் கேன்சருக்கு சர்ஜரி பண்ணி அந்த ஸ்டமக்கு புற்றுநோய் வரதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறப்போ கேன்சர் வரதை தடுக்க முடியும். பெருக்குடலில் ஃபெமிலியல் அடினோமேட்டஸ் பாலிபோசஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. பெருக்குடல் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கில் பாலிப்ஸ் வருங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்துடுச்சு அப்படின்னா 40 வயசில் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்துடும். வந்துடுச்சுன்னா நிச்சயமாக லைஃப் டைமில் ஒரு தடவை கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் சர்டனிட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி வயசில் நம்ம சர்ஜரி பண்ணி பெருக்குடல் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பை தடுக்க முடியும். ஸோ ப்ரொஃபலாக்டிக் சர்ஜரிஸ் இருக்குது. ஒரு ரிலீஜியஸ் சர்ஜரி பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். சர்க்கம்சிஷன் சொல்கிறோம். இப்போது சில பர்டிகுலர் ரிலீஜன்ஸில் வந்து இதை ரிலீஜியஸ் ரீசனுக்காக பண்ணுறாங்க. இது வந்து இந்த சர்க்கம்சிஷன், இந்த சுன்னத்துன்னு சொல்கிறது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு பண்ணுறாங்க. சில ரிலீஜனில் ஜூஸ்லாம் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் பீனிஸ் வரதுக்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் குறைச்சிடுது. இதே வந்து சில ரிலீஜனில் ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸில் பண்ணுவாங்க. ரிஸ்க் குறையுது, பட் ஆல்மோஸ்ட் ஜீரோலாம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரிலீஜனால பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ்னால கேன்சரை தடுக்க முடியுன்றதுக்காக சொல்கிறேன். இட் இஸ் யூஸ்ஃபுல். சர்க்கம்சிஷன் வந்து அந்த கேன்சர் பீனிஸ் வரதுக்கான ரிஸ்க்கை குறைக்குது. ஸோ இது மாதிரி கேன்சரை தடுக்கிறதுக்கும் சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்றதுக்காக சொல்லுவாங்க. ஓகே. இப்போ கேன்சர் தடுக்குன்னு நீங்கள் சொன்ன உடனே நிறைய பேர் வந்து டப்பாவாக ப்ளூபெர்ரிஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதே போல் ஸ்ட்ராபெரிஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இ-காமர்ஸில் அதுதாங்க ஓடிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நம்ம கண்ட்ரீஸ்லேயே கிடைக்கக்கூடிய ஃபுட்டுனா எந்த மாதிரி சொல்லுவீங்க? ஸோ இது இந்த கிரான்பெரி, ப்ளூபெர்ரி, ராஸ்பெரி இது எல்லாமே வந்து சூப்பர் ஃபுட்டும் ப்ரொமோட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிங்க. இது என்னன்னா இதெல்லாம் அன்ஹெல்த்தியாக நிச்சயமாக இல்லை. இது எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதுதான் சூப்பர் ஃபுட்டா? நிச்சயமாக இல்லை. லோக்கலி அவைலபிள் ஈக்குவலி எஃபெக்டிவ் ஃபுட்ஸ் நம்மக்கிட்டே இருக்குங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற ஒரு நெல்லிக்காயோ இல்லை ஒரு கோவாவோ இதில் இருக்கிற அத்தனை நியூட்ரியன்ஸும் இன்ஃபேக்ட் இதை விட ஜாஸ்தியாகவே கிடைக்கிறது, சீப்பாகவும் கிடைக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. நிச்சயமாக வந்து சூப்பர் ஃபுட்னு ஒன்றும் கிடையாது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த நெல்லிக்காலையும் கோவாலையும் நிச்சயமாக இருக்குது. நிறைய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களாம் என் மேலே கோவப்பட தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் அதை சொல்லி தான் ஆகணும். டாக்டர், இப்போது லேட்டஸ்ட்டாக நிறைய சர்ஜரிஸ்லாம் வந்திருக்கு. ஈவன் நான் ரோபோட்டிக் சர்ஜரிலாம் உங்களோட இதில் நான் பார்த்தேன். ஸோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரிலாம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ரோபோட்டிக் சர்ஜரின்றது ஒரு ரிஃபைன்மெண்ட் இன் சர்ஜரி டெக்னிக். பேசிக்காக ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ரோபோ ஆப்ரேஷன் பண்ணோம், நீங்கள் அங்கே தானே சார் இருப்பீங்க, வேறு எங்கேயும் போயிட மாட்டீங்களேலாம் கேட்குறதுலாம் இருக்குது. ஸோ ரோபோ வந்து just replicates our work. சர்ஜன் என்ன சொல்கிறாரோ, ரோபோ இஸ் த ஸ்லேவ் ஆஃப் த மாஸ்டர் சர்ஜன் சிட்டிங் தேர். கன்சோலில் இருக்க சர்ஜன் என்ன பண்ணுறாரோ அதுதான் ரோபோ மூவ் பண்ணும். நான் இப்படி கை மூவ் பண்ணால் ரோபோ அப்படி மூவ் பண்ணும். பட் அந்த ஃபினஸ் இருக்கும். சரியா? இந்த அளவுக்கு பிச் வச்சுருவோம், இவ்வளோ மூவ் பண்ணால் இவ்வளோ தான் மூவ் பண்ணுன்ற மாதிரி ரோபோக்கு செட்டிங்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி உட்காந்து உட்காந்துட்டு நான் ஒரு காஃபி மக்கோட வச்சுக்கிட்டு நான் சர்ஜரி பண்ண முடியும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரிலாக்ஸ்டாக நின்றுக்கிட்டே பண்ணிவிட்டு டயர்ட் ஆகிட்டு அந்த டயர்ட்னஸில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். அடுத்து ரோபோட்டிக் சர்ஜரியில் வந்து ஒரு விஷன் தாங்க, அன்காம்ப்ரமைஸ்ட் விஷன். 15 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். 3 டைமென்ஷனல் வியூ ஆஃப் பர்செப்ஷன் கிடைக்கும். ஒரு லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணால் கூட டெப்த் பர்செப்ஷன் தெரியாது. அங்கே கட்டி இருக்குன்னு தெரியும், அந்த இடத்துல ரத்த குழாய் இருக்குன்னு தெரியும், பட் அது எவ்வளோ டெப்த்தில் இருக்குன்றது தெரியாது. நீங்கள் 3D மூவி பார்க்கும்போது தெரியும் இல்லையா, ஐஸ்கிரீம் நம்ம கிட்ட வர மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தாங்க இது. ஸோ யூ வில் நோ அந்த டியூமருக்கும் இந்த வெசலுக்கும் நடுவில், ரத்த குழாய்க்கும் நடுவில் இவ்வளோ கேப் இருக்குது, இங்கே போய் இப்படி பண்ணுறப்போ நமக்கு மார்ஜினோட கட்டி எடுக்க முடியுன்றது தெரியும். மார்ஜின்றது வந்து புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு வேரோட, நிச்சயமாக கேன்சர் கட்டி விடாமல் அது அது பக்கத்தில் இருக்க நார்மல் சதையோட வேரோட சேர்த்து எடுக்கணும். எடுக்கிறப்ப தான் நோய் திருப்பி வராமல் நம்ம தடுக்க முடியும். இந்த ப்ரிசிஷன் வந்து ரோபோட்டிக்கில் பண்ணுற மாதிரி லேப்ரோஸ்கோப்பியில் கூட சில கேன்சர்ஸில் பண்ண முடியும். சில கேன்சர்ஸ், ப்ராஸ்டேட் கேன்சருக்கோ இல்லை வந்து பார்ஷியல் நெஃப்ரெக்டமின்னு சொல்கிறோம், ரோபோட்டிக் லங் சர்ஜரிஸ், ஈசோஃபேகஸ், இதெல்லாம் வந்து லேப்ரோஸ்கோப்பியை விட டெஃபினட்டாக இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. பேஷண்ட்ஸ் வலி இல்லாமல் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியுது, பிளட் லாஸே இருக்கிறது இல்லை, ரிக்கவரி ஸ்மூத்தாக இருக்குது. நிச்சயமாக சில அட்வான்டேஜஸ் நிறையவே இருக்குது. பட் எல்லாராலையும் ரோபோட்டிக் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக ஆப்ஷன்ஸே இல்லை. ரோபோட்டிக் மட்டும்தான் இல்லை, ரோபோட்டிக் ஒரு நல்ல ஆப்ஷன். பண்ண முடியலன்னா லேப்ரோஸ்கோப்பிலையோ இல்லை ஓப்பன் சர்ஜரிலையோ த சேம் சர்ஜரி கேன் பி டன்.
அகைன் எல்லா பேஷண்ட்டுக்கும் ரோபோட்டிக்கும் பண்ண முடியாது. நிறைய டைமில் அது வந்து சூட்டபுளாக இருக்கணும். சம்டைம்ஸ் டிசீஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அட்வான்ஸ்டாக இருக்குது. அப்படி பண்ணுறப்போ ஸ்பில் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது புற்றுநோய் பிரேக் ஆகி டியூமர் உள்ளே ஸ்பில் ஆகக்கூடாது. அப்படி பண்ணுறப்போ நோய் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி பண்ணுறது சில நேரத்தில் சேஃபாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே செய்ய முடியாது. அவங்களுக்கு என்ன சூட்டபுளோ அதை தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். நிச்சயமாக ரோபோட்டிக் சர்ஜரி அட்வான்டேஜஸ் இருக்குது. அது வந்து கரெக்டான இடத்துல சூஸ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கரெக்டாக. கண்டிப்பாக. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ பேசணும். கேன்சரில் ஆரம்பித்து ப்ரிவென்ஷனில் ஆரம்பித்து என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணுறோம் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாத்தையுமே சிம்பிளாக ஒரு வேர்டில் எல்லாருக்கும் சொன்னால் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டாக முயற்சி பண்ணுறேன், கேளுங்க. ஸோ அந்த மாதிரி நான் சில கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம கேட்கலாமா? கேன்சர் வர்றதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஹேபிட்டை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இந்த ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ண வேண்டிய ஹேபிட் எக்ஸசைசஸ் அண்ட் கீப்பிங் யுவர் பாடி வெயிட் கரெக்டாக வச்சுக்கிறது. ஃபிட்டாக இருந்து நம்ம பாடி வெயிட் கம்மியாக வச்சுக்கிட்டோம்னாலே நிறைய கேன்சர்ஸ், ஒபிசிட்டினால் வர கேன்சர்ஸை குறைக்க முடியும். ஸோ ஒரு ஃபிட்டாக வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நிறைய கேன்சர்ஸை தடுக்க முடியும். கேன்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங். ஸோ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்க வந்து இதில் ஒரு 1000 பேரில் ஒருத்தர் ஸ்மோக்கிங்கை விட்டால் கூட ஐ திங்க் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னு அர்த்தம். கண்டிப்பாக. ஹெட் டு ஃபுட் வர எல்லா கேன்சர்ஸ்க்கும் ஸ்மோக்கிங் ஒரு முக்கியமான காசாக இருக்குது. அது வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு தேர் ஹெல்த் மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபேமிலிஸ் ஹெல்த், யுவர் ஹெல்த் ஆல்சோ. பக்கத்தில் ஒரு கொலீக் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் நான் ஸ்மோக் பண்ணல பக்கத்தில் இருந்தீங்கன்னா பாசிவ் ஸ்மோக்கிங்கும் ரிஸ்க் தான். அதனால் உங்களுக்கான லங் கேன்சர் ரிஸ்க்கோ இல்லை த்ரோட் கேன்சர் வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு ஹேபிட் நிறுத்தணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறது எனி ஃபார்ம் ஆஃப் டொபாக்கோ அண்ட் ஸ்மோக்கிங். யங்ஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைலில் இந்த ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறாங்க, இது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கேன்சர் வரலாம் அப்படின்னா என்ன விஷயம்? ஐ வுட் சே லைக் ஸ்ட்ரெஸ் இந்த டயட்டுங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்றத பார்க்குறதில்ல. அடுத்து வந்து ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸில் சாப்பிட்றதையே கவனிக்கிறதில்ல. நிச்சயமாக அவங்க சாப்பிட்ற உணவு முறையும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா லாங் டேர்ம் கேன்சர் வராமல் பார்த்துக்கலாம். தப்பான ஃபுட்டும் சாப்பிட்றாங்க கண்டிப்பாக. பாடியில் இந்த ஒரு ஏர்லி சைனை இக்னோர் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன சைனாக இருக்கும்? யூ நோ யுவர் பாடி பெட்டர் தென் எனிபடி எல்ஸ். உங்களுக்கு தெரியும் இது வந்து நார்மல் இல்லை, உங்களுக்கு ஒரு தடிமானம் இருக்குது, ஒரு மச்சம் பெருசாக இருக்குது, இல்லை ஒரு கட்டி தெரியுதுன்னா, ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒன்றும் இல்லை, நீங்களே டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் நெய்பருக்கு இப்படி வந்தது அதனால் இது ஒன்றும் இல்லை, இல்லை இது போனால் டாக்டர் ஏதாவது சொல்லிடுவாருன்னு பயந்துட்டு இருக்காதீங்க. ஒரு மாற்றம் தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு சிம்டமாக இருந்தாலும் நிச்சயமாக டாக்டரை பாருங்கள். பார்த்து அது ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கலாமே. உமன்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு செக்அப் பண்ணிக்கணும். என்ன செக்அப்? செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் ஃபஸ்ட்டு. அது பண்ணும்போது நிச்சயமாக வந்து எந்த மார்பக புற்றுநோய் வரதை தடுக்க முடியும். நம்பர் 1 கேன்சர் உயிர்கொல்லி பெண்களுக்கு இருக்கிறது பிரெஸ்ட் கேன்சர் தான். நிச்சயமாக அதை தடுக்க முடியும். டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா மேமோகிராம், பட் அவங்க பண்ணக்கூடியதுன்னு பார்த்தா செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். சூப்பர் டாக்டர். அதே மாதிரி மென் நிறைய சமயங்களில் இதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க, இது ஃப்யூச்சரில் கேன்சராக கூட மாறுது அப்படின்னா எந்த ஒரு டெஸ்ட்டை வந்து அவங்க பண்ணணும்? நம்ம ஊரில் வந்து ஸ்மோக்கிங் தாங்க, திருப்பி அதே தான் வரேன் வேறு. ஏன்னா அது அவ்வளோ காமனாக இருக்குது. ஓரல் கேன்சர்ஸ், வாயில் வர புற்றுநோயோ இல்லை நுரையீரலில் வர புற்றுநோயோ ஸ்மோக்கிங் ரிலேட்டடாக இருக்குது. ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வாயில் ஒரு சின்ன ஒரு புண்ணு வந்தாலோ கூட அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சாதாரணமாக அச்சரம்னு சொல்லுவோம், நாக்கில் வர அச்சரம்லாம் ரொம்ப காமன். பட் ஒரு ஸ்மோக்கருக்கு இது வந்திருக்கு, ஒரு புண்ணு வருது, 2 வாரமாக அது ஆறலை, நிச்சயமாக அதை பார்க்கணும். அது வந்து கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்மோக்கிங் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சிம்டமே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. லேட்டாக வர்றதுக்கு மெயினான ரீசன் பயமா அறியாமையா? ரெண்டுமே தான், பட் பயம்தான் ரொம்ப அதிகம். ஏதாவது டாக்டர் அங்கே போனால் ஏதாவது டெஸ்ட்டு சொல்லிவிடுவாங்க. ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என் பையனுக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம போய் டெஸ்ட்டு பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கணுமா? நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்க முடியும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்க முடியுன்றதை புரிஞ்சுக்குங்க. இது வந்து சம்டைம்ஸ் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறதா நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்க முடியும் யோசிக்கணும். ஸோ நிச்சயமாக பார்க்கணும். பயந்துக்கிட்டு பார்க்காம இருக்கக்கூடாது. பயந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறது வந்து கண்ணை கட்டிக்கிட்டு உலகம் இருட்டாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி தான். கேன்சர் பேஷண்ட் முக்கியமாக இந்த ஒரு மென்டல் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்க. இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா இதுவும் கடந்து போகுன்றதை புரிஞ்சுக்கணும். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே சில கஷ்டங்கள் இருக்கும். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்ன பிரச்சனைகள் இருக்கும், அதை எப்படி கையாளணும், இது எவ்வளோ நாள் இருக்கும், இதை ஈஸியாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இதுக்கப்புறமா எப்படி லைஃப்பை வாழணும், இது மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் வந்தாலும் இதெல்லாம் கேட்கலாமான்னு மட்டும் நினைக்காதீங்க. எதை வேணால் உங்கள் டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு ஆங்காலஜிஸ்ட்டை கேட்குறப்போ நிறைய டைம் வந்து ஈஸி சொல்யூஷன்ஸ் இருக்குங்க. நீங்களாக நினச்சிக்கிட்டு பயப்படாமல் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா போகும். ஃபேமிலியில் இந்த ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுது? ஃபேமிலியில் வந்து ஒரு கேன்சர் ஒருத்தருங்க வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மென்டல் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க ஏர்னிங் மெம்பராக இருந்தால் அந்த ஏர்னிங் நம்பி தான் ஃபேமிலி இருக்குன்னா வேறு ஒரு ஏர்னிங்ஸ் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கிறது முக்கியம்.
நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்கள அப்பாயின்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறதும் அவங்க மெடிசன் கொடுக்கறது மட்டும் ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. அவங்களுக்கு அந்த இமோஷனல் சப்போர்ட், அவங்க வந்து இப்போ இந்த கீமோதெரப்பி எடுக்கிறப்போ ஒரு வாமிட்டிங் இருக்கிற சென்சேஷன் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு பசி இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வீட்லேயும் கொண்டு வரது முக்கியம். அவங்கள பிட்டியோட பார்க்காம உடம்பு சரியில்லைன்னா நார்மலாக ஒரு ஃபீவர் கோல்டு இருக்கவங்களை எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து சீக்கிரமாக மீண்டு வருவாங்க. ரெக்கவரியை ஸ்பீடாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஃபிட்டாக இருக்கணும். ஸோ வந்து ரிகவரி ப்ராசஸ் அப்போ வந்து ஒரு டாக்டர் சொல்லுவோம், இந்த ஸ்பைரோமெட்ரி, இந்த பால்ஸ் ஊதுங்க, லங்கு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஐசியூலேருந்து சீக்கிரம் ரூமுக்கு போக முடியும், இந்த மாதிரி டயட் குடிங்க, எடுத்துங்க, நிறைய தண்ணி குடிங்க, நடங்க, இதெல்லாம் செஞ்சால் ஈஸியாக இருக்கும் ரிகவரி. நிறைய டைம் வந்து வலிக்குது, வலி குறைஞ்சா நடக்கிறேன் அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா தே கோ பேக். அந்த சாப்பிட்றத சொல்கிறோம், நீங்கள் இன்றைக்கி நார்மல் டயட் சாப்பிட்லான்னு ஒரு டாக்டர் சொல்லுவார். பட் இவங்க பேஷண்ட் நினைப்பாங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம இன்றைக்கி தண்ணி மட்டும் குடிப்போன்ட்டு. நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னு நினச்சி அவங்க வந்து குளுக்கோஸ் ஏற்றுறதோ எல்லாமே குறைச்சிருப்பாங்க. நீங்கள் சாப்பிடாதப்போ யூ கோ பேக் இன் யுவர் ரிகவரி. ஸோ நிச்சயமாக வந்து டாக்டர் சொல்கிறதையும் கேளுங்க, உங்கள் உடம்பு முடியலனாலும் டாக்டர்கிட்ட கன்வே பண்ணுங்கள். இது ரெண்டும் கோஆர்டினேட்டடாக இருந்தால் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். கேன்சரை பற்றி எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்புகிறாங்க, ஆனால் அது உண்மையிலே தப்பு அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க? ஒரு விஷயம் நம்புகிறாங்க, ஆனால் அது தப்பு. கண்டேஜியஸ்னு நினைக்கிறாங்க. எதுனா புத்துநோய் வந்து கொரோனா வைரஸாங்க, ஒருத்தர் தொட்டால் இன்னொருத்தருக்கு வருது, இது கொரோனா வைரஸ் மாதிரி கண்டேஜியஸ் இல்லை. ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு புத்துநோய் இருந்தால் அந்த குழந்தைய, அவங்க வீட்டில் இருக்க குழந்தை வந்து முத்தம் கொடுத்தாலோ, இல்லை அவங்க குடிக்கிற ஒரு கிளாஸில், ஒரு காஃபி குடித்த கிளாஸில், ஒரு ஜூஸ் குடித்த கிளாஸில் இன்னொருத்தவங்க குடித்தாலாம் வராதுங்க. இது தொத்து நோய் இல்லை. ஸோ தாராளமாக கொரோனா டைம்லேயே நம்ம கூட இருந்து பார்த்துக்கிட்டோம். இது கேன்சர் தொத்து நோயே இல்லாத ஒரு வியாதி. அவங்களுக்கு தேவை உங்கள் அன்பும் ஆதரவும் தான். இது தொத்து நோய் இல்லை. நிச்சயமாக இது நம்ம அவங்கள தாராளமாக அவங்களோட பழகலாம். பப்ளிக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஃபைனலாக ஒரு அட்வைஸ் என்ன? கேன்சர் பார்த்து பயப்படக்கூடாதுங்க. ஸோ கேன்சர் ஒரு டயக்னோசிஸ், நிச்சயமாக ஒரு சீரியஸ் கண்டிஷன் தான். பட் பயம் அதுக்கு வைத்தியம் இல்லை. என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். எஸ், இது வந்துடுச்சு, இதுக்கு என்ன வைத்தியம், இதை வந்து இதிலேருந்து மீள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும், அடுத்து வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ், நம்ம ஒர்க்குக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியும், சீக்கிரம் போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இந்த ஃபேமிலியில் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு இது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பு முறை இருக்கா, இந்த மாதிரி யோசிக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன் வந்தது, எங்கள் மூதவதையர் எதாவது பாவம் பண்ணிட்டாங்களா, நான் எதாவது பாவம் பண்ணிட்டேன்னா ஜோசியர்கிட்ட போகிறதெல்லாம் விடுங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள். லுக் ஃபார்வர்ட் டு அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எல்லாமே நல்லா போகும். சார், ரேபிட் ஃபயர் முடிஞ்சிருச்சு. முடிச்சிங்க. ஸோ ரீசெண்டாக இந்த சர்ஜரிஸ்லாம் என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது சார்? ரீசன்ட் அட்வான்சஸ் நிறையவே வந்திருக்கு கேன்சர் சர்ஜரிஸில். நம்ம சொன்ன மாதிரி ரோபோட்டிக் ஒரு ஃபியூ இயர்ஸாக இருக்கிற ஒரு நல்ல அட்வான்ஸ்மெண்ட். அந்த மாதிரி சில இப்போ வந்து ஆர்கன் கன்சர்வேஷன் சர்ஜரிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கட்டி இருந்ததுன்னா வந்து அந்த ஆர்கன் ஃபுல்லாகவே எடுத்துரும். இப்போ வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ். மார்பகத்தில் கட்டி இருக்குன்னா முழு மார்பகத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரம்ப நிலையில் வரப்போ அந்த கட்டியை மட்டும் எடுத்து மார்பகத்தை எடுக்காமையே நம்மளால் கேன்சர் சர்ஜரி பண்ணி அவங்கள குணப்படுத்த முடியும். அதே மாதிரி த்ரோட்டில், வாய்ஸ் பாக்ஸில் ஒரு கட்டி இருக்குன்னா லேரஞ்சல் கன்சர்வேஷன் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அவங்களால பேச வைக்கிற மாதிரி சர்ஜரியே பண்ணாமல் பண்ண முடியும். சர்ஜரியே பண்ணாலும் ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸஸ் போட்டு அவங்கள பேச வைக்கிற மாதிரி வாய்ஸ் பாக்ஸை எடுத்த பிறகும் பேச முடியும், அதுவும் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஈவன் அட்வான்ஸ் கேன்சர்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து சர்ஜிக்கல் நிறைய டெக்னிக்ஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரி கேன்சர்லாம் வயிறு ஃபுல்லாக சில நேரத்தில் பரவி, ஒரு ரவை கொட்டினா எப்படி இருக்கும், சின்ன சின்னதாக வயிறு ஃபுல்லாக அந்த மாதிரி பரவி இருக்கும். இந்த மாதிரி கேன்சருக்கு முதல்ல கீமோதெரப்பி கொடுத்து சுருக்கிட்டு சர்ஜரி பண்ணுறப்ப சைட்டோடாக்ஷன் வித் ஹைபெக்னு சொல்லுவோம். இந்த ஃபுல்லாக இருக்கிற கேன்சர் எங்கெல்லாம் பரவி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு கீமோதெரப்பியை ஹீட்டடாக பயத்துக்குள்ளேயே போட்டு, அதாவது மயக்கத்தில் இருக்கும் போதே பண்ணி ரிகவரி ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம மிச்சம் கீமோதெரப்பி ஏதாவது தேவையான கொடுக்குறோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஹோப்லெஸ்ஸாக இருந்த ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு முன்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி பண்ணுறப்போ இந்த மாதிரி இருக்கவங்களும் 5 years 6 yearsலாம் சர்வைவ் ஆக முடியுது. சூப்பர் சார். ஸோ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. குவான்டிட்டி ஆஃப் லைஃப் மட்டும் பார்க்குறதில்ல, குவாலிட்டி ஆஃப் லைஃபும் இம்பார்ட்டன்ட். இந்த சர்ஜரி பண்ணி அவங்க எவ்வளோ நாள் வாழ்ந்தாங்கன்றதை விட எவ்வளோ நல்லா வாழ்ந்தாங்கன்றது முக்கியம். ஹாப்பியாக இருக்கணும், அவங்க நார்மலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறைய ரிஃபைன்மெண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் தட் வில் மேக் த பிக் டிஃப்ரென்ஸ். எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க லைஃப்பில் நல்லா இருக்காங்கன்றது முக்கியம். நான் ஒரு நோய் வந்தது அப்படிங்கிற பிறகு எப்படி, நான் புற்றுநோயின்னு சொன்ன பிறகு இதுக்கப்புறம் நம்மளால் எப்படி லைஃப்பை லீட் பண்ண முடியும், இதே மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா, இந்த பயம் தான் இருக்குது. இல்லை, இது ஒரு பயம்தான். இப்போ என்னுடைய ஒரு பேஷண்ட் இருக்காருங்க, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஒரு பிளாடர் கேன்சருக்காக வந்தார். அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அவருக்கு வந்து யூரினரி பிளாடர் ஃபுல்லாக எடுக்க வேண்டியதை போய் அதுக்கப்புறமா அந்த ஸ்டோமான்னு சொல்லுவோம், யூரின் போகிறதுக்கு வயிற்று மேலே பேக் மாதிரி வச்சு அதில் கலெக்ட் ஆகும். ஸோ
ஸோ அதனால ஸ்மெல் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஹி ஹாஸ் டு ஜஸ்ட் கோ டு த வாஷ்ரூம், எம்டி த பேக் அண்ட் கனெக்டட். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவர் வந்து ஹி வாஸ் அ பைலட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷனட்டாக இருந்த ஒரு பைலட் இதனால் வந்து லைஃப் என்ன ஆகும்னு பயந்தாருங்க. பட் சர்ப்ரைசிங்லி ஹீ இஸ் ஸ்டில் இன்டு ஹிஸ் ஜாப், ரைடிங் இஸ் ஏரோப்ளேன்ஸ் லைக் பிஃபோர். ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு மோட்டிவேட்டிங் ஸ்டோரியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு. லைஃப் மாற போகிறதுங்க. மாறும்போது அந்த சேலஞ்சஸ்க்கு நீங்கள் அடாப்ட் ஆனீங்கன்னா முன்னையோட நல்லாவே இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக செய்ய முடியும். கண்டிப்பாக கேன்சர் அப்படிங்கிறது ஒரு டெத் சென்டென்ஸ் கிடையாது. அதையும் வந்து கடந்து வர முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். ரொம்பவே நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக டாக்டர். ஸோ கேன்சரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ஏன்னா அந்த ஒரு வார்த்தையே எல்லாருக்கும் பயத்தை கொடுக்க ஒரு விஷயமா இருக்குது, புரியாத புதிராகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கேன்சர் வந்து லைஃப் ஸ்டைல்லையோ இல்லை ஃபுட்டுலேயோ இந்த 5 விஷயங்களை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஒரு டேக் அவே மாதிரி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? ஓகே, லுக் அட் வாட் யூ ஈட். நீங்கள் சாப்பிட்றது என்னன்னு பாருங்கள். ஈட் த ரெயின்போ. நீங்கள் சாப்பிட்றதுல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும், நார் சத்து உள்ள பழங்கள், காய்கறிகளும் பழங்களும் இருக்கணும். ஸோ ஃபுட் எசென்ஷியலாக நீங்கள் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் டே எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறப்போ நாட் ஜஸ்ட் கேன்சருங்க, மற்ற நிறைய எலிமெண்ட்ஸ், கார்டியாக் ப்ராப்ளம்ஸோ லங் இஷ்யூஸோ வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வெயிட் அண்ட் எக்ஸசைசஸ் கரெக்டாக பண்ணுறது முக்கியம். 2ஆச்சா. 3வது வந்து அடுத்தது வந்து ப்ரிவென்டிவ் செக்கப்ஸ். ஸோ உங்களுடைய ஏஜுக்கு எப்படி நீங்கள் சுகர் பிபியை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்கள் ஏஜுக்கு அப்ராப்ரியேட்டான கேன்சர் ஸ்க்ரீனிங் எதாவது இருக்குது, பேப்ஸ்மியரோ மேமோகிராமோ இல்லை ஆண்கள்லாம் ப்ராஸ்டேட் கேன்சரோ பார்க்கணுமா, கண்டிப்பாக பாருங்கள். இது பண்ணுறப்போ நிச்சயமாக வந்து யுவர் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் குறையிறது. நெக்ஸ்ட்டு 4th பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேபிட்ஸ் டிஃபைன் யூ. நீங்கள் யாருன்றது உங்கள் ஹேபிட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக ஸ்மோக்கிங்கோ இல்லை ஆல்கஹாலோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் குறைக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறீங்கன்னா நிச்சயமாக வந்து கேன்சர் வரதை தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து 5th வந்து ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா நிச்சயமாக உடனே டாக்டர் பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் தான் ஐ திங்க் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸுங்க. கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் சினிமாவில் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். யாராவது ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ சாகடிக்கணும்னா வந்து கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கோ இல்லை நம்ம நெருங்கின சர்க்கிள்லேயே நிறைய பேரை நம்ம வந்து இப்போ கேன்சரோட பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு நிறைய கேன்சர் வளர்ந்துருக்கு. அதை விட அதனுடைய அறியாமையும் இன்னும் வளர்ந்துருக்கு, பயமும் இன்னும் அதிகரிச்சிருக்கு. பட் நம்ம இந்த போட்காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும், எதெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். ஸோ இதே மாதிரி இன்னொரு போட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களோட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 2ஆம் வாரம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 6ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 7ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா
மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வாரே வா வாஜிகே. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.